3 வருஷம் கழிச்சு இந்த நாய்ங்களெல்லாம் ஒன்றா பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவளுக்கு வேறு யாரும் கிடையாது, நம்ம கூட படித்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் ஒரு கேங் ஆஃப் 16 பேர், இப்போ ஒரு 5 பேர் தான் தேறி இருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் கேங் இல்லையா, ஷிட் ஹேப்பன்ஸ்ன்ற மாதிரி தான். இப்போ எதுக்காக போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, அதோ இந்த நாயோட அண்ணா ரிசப்ஷனுக்காக தான். என்ன கம்பளெல்லாம் அவுத்துட்டுக்குற? இவளை பார்த்தோன்னே என்னடி மேக்கப்லாம் போட்டுன்னுக்கிற அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு அப்படியே கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு சாப்பிட போயாச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா சாக்லேட் ஃபவுண்டைன் இருந்துச்சு, ஐஸ்கிரீம் இருந்துச்சு, மொஜிட்டோ இருந்துச்சு, தட்டோட செட் இருந்துச்சு. எல்லாத்தையுமே அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் எல்லாரும் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். இந்த நாயெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பி வரவே அவ்வளோ சலுப்படும். இப்போ என்னன்னா க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப்லாம் போட்டு அழகாக இருந்தா. பட் நேரில் சொல்லலை, கலாய்ச்சிட்டு வந்தாச்சு. பட் இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். ஜோக்ஸ் அப்பாச்சி இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மை ஹார்ட்ன்ற மாதிரி தான். உங்களுக்கும் இந்த மாதிரி யாராவது ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களோட நேமை கமெண்ட் பண்ணுங்க. 11th 12th இவள்கிட்ட திட்டு வாங்கியே நாட்கள் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அப்புறம் அங்கே பலூன்ஸ்லாம் இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம், என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. வித் லவ்.